என்னங்க மாற்றம் நடந்திருக்கு? நீங்க ஓட்டு போட்டு நீங்க 500 ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்களே, என்ன மாறி இருக்கு? உங்களுக்கு இந்த ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? செஞ்சு கொடுத்துருக்காங்களா? தண்ணி பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா? நான் பக்கத்துல பேரூர் தான். எனக்கு நான் சின்ன பிள்ளையில படிக்கும் போது இங்க இருந்து தான் அந்த தண்ணி வரும். இந்த தண்ணி அப்போ உப்பா இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு இங்க உள்ள எல்லாருக்கும் பல்லுல கரை இருக்கு. எனக்கு இப்பவும் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது இருக்கு. நான் கொஞ்சம் அப்பப்ப தேய்ச்சி கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் அழகா தெரியும். ஆனால் இங்க இடையப்பட்டியில எல்லா பள்ளியிலையும் எல்லாத்துக்கும் இருக்கும். இருக்கா இல்லையா? அது எதனால வந்துச்சு? எதனால வந்துச்சு? நம்ம நீர்நிலையெல்லாம் அழிச்சதுனால வந்துச்சு. மண்ணுல போர் போட்டு நம்ம ரொம்ப ஆழத்துல தண்ணியை எடுக்க எடுக்க அது உப்பா மாறி அதுல நமக்கு பாதிப்பு தான் வந்துச்சு. இங்க நீர்நிலைகள்லாம் பாதுகாப்பா இருந்துச்சுன்னா, ஏரி குளம் குட்டையெல்லாம் ரொம்ப நீர் மேலாண்மை இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. இதைதான் நான் சொல்றோம். நாங்க வந்தா ஏரி குளங்களை வெட்டி இங்க நீர் மேலாண்மையை உயர்த்தி விவசாயத்துக்கு உங்களுக்கு ஏற்றதா நாங்க அமைச்சு தருவோம் நாங்க சொல்றோம். திமுக சொல்லுமா? அது திமுக சொல்லுமா? அது அக்கா சொன்னாங்க பக்கத்துல ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க. எதுவும் ஒண்ணா பக்கத்துல டக்குன்னு போய் வாங்கி குடிக்கிறாங்க. இங்க மக்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எதுவும் ஒன்னாலும் முசிறி தான் போகணும். உண்மையா இல்லையா? அவங்க சொன்னது உண்மை. ஏன் ஏன் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அவன் செஞ்சு தர மாட்டான். இதே ஒயின் ஷாப் ஊருக்கு ஊர் வைக்கிறான். ஏன் வைக்கிறான்? அதுல அது வருமானம். ஒயின் ஷாப்ல அவனுக்கு வருமானம், அதுல அவன் கொள்ளையடிக்கிறான். அதனால ஊருக்கு ஊர் திறக்கிறான். மருத்துவத்துல அவனுக்கு வருமானம் இல்லை, அதனால அதை தனியார்ட்ட விட்டுட்டான். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காதனாலதான் அவன் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி கொளுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப